இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு மாற்று வேட்பாளர் யாரு? என் கணவர் சார், வெற்றி. ஓகே. இன்னொரு வேட்பாளர்? என்னோட மாமனார் சார், ஈஸ்வரமூர்த்தி ஐயா. ஓகே. ஏங்கா, நீங்க மாற்று வேட்பாளரா யாரை கொடுத்திருக்கீங்க? அவங்க கணவர் பேரை தான் கொடுத்திருக்காங்க. ஓ, பரவாயில்லையே. ஒருவேளை ஃபார்ம் ரிஜெக்ட் ஆனா பெரிய மாமாவை எதிர்த்து நிக்கணுமா? சூப்பர். களம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. பாத்துக்கலாம். என்னக்கா இப்படி வேர்த்து கொட்டுது? இல்ல, வெற்றிக்கு பதிலா நான் எப்படி வந்தேன்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் நானும் வெற்றியும் வச்சு ட்விஸ்ட். நீங்க எதிர்பார்க்கல. அக்கா எல்லாரும் இருக்காங்க, அவங்க முன்னாடி பேச வேண்டாம், நம்ம தனியா போய் பேசுவோம். சரிங்க சார், நாங்க வரோம். சரிங்க மேடம். அக்கா, தேங்க்யூ. இப்ப நாங்க கொஞ்சம் பிரைவேட்டா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நீங்க தேங்க்யூ. தேங்க்யூ. சரிங்க மேடம். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? யாரை கேட்டு நீ வேட்புமனு தாக்கல் பண்ண வந்த? யாரை கேட்கணும்? இல்ல, உங்களை எதிர்த்து நிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அதான். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் புருஷனை காணோம். ஆமா, வேட்புமனு தாக்கல் வேற பண்ணணுமா? நேரம் ஆயிட்டு இருக்கு. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனாலதான் நான் முந்திக்கிட்டேன். ஏன் இப்படி பண்ண? ஏன்னா உன் புருஷன் தானே நிக்கிறேன்னு சொன்னான். அதத்தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இதுல ஒரு பெரிய டவுட். மாமா ஒரு பெரிய அரசியல்வாதி இல்ல? எனக்கு என்னமோ அவர் தான் அரசியல் பண்ணி என் புருஷனை நேரத்துக்கு இங்க வர விடாம பண்ணிட்டாரு. அதனாலதான் அந்த இடத்தை ஃபில்அப் பண்றதுக்கு நான் வந்துட்டேன். ஏண்டி, 40 வருஷமா அரசியல் பண்ற மாமாவோட சப்போர்ட்ல நான் வந்து நிக்கிறேன். ஆனா நீ எந்த நம்பிக்கையில நாமினேஷன் பண்ணிருக்க? உன்னால ஜெயிக்க முடியுமா? ஏன் முடியாதா? சான்ஸே இல்ல. அதிகபட்சம் உன் குடும்பத்துல 4 ஓட்டு விழுந்தாலே பெருசு. மத்தபடி நீ ஜெயிக்கிறதுக்கெல்லாம் 1% கூட வாய்ப்பு இல்ல. உங்களுக்கு மட்டும்தான் எழுதியிருக்கா என்ன ஜெயிக்கணும்னு? நான் ஈஸ்வரி மூர்த்தி மருமக. அப்ப நான் யாருக்கா? அதே பெரிய மனுஷனோட மருமக தானே நானும். இங்க பாருங்க, நீங்க எந்த ஸ்கூல்ல அரசியல் படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல நான் அரசியல்ல PhD பண்ணியிருக்கேன். என்ன இந்த அரசியல்லாம் வேண்டாம், இந்த ஆட்டோலாம் வேண்டான்னு நான் ஒதுங்கி இருந்தேன். விதி என்ன உள்ள இறக்கி விட்டுருச்சு. இனி போட்டி உங்களுக்கும் எனக்கும் தான்.